தங்கச்சி கல்யாணத்த நல்லபடி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாப்பிள்ளையோட வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து என்ன பண்றாங்க, நம்ம விஜயசாந்தியோட அண்ணன் வந்து தாலிய வாங்கிட்டு வந்துட்டுருக்கும்போது, கரெக்ட்டா இங்க வந்து வண்டி வந்து இடிச்சு வந்து அவங்கள தூக்கிடுது. இந்த சூழ்நிலை சிரஞ்சீவியோட அண்ணனும் அவரும் வந்துட்டுருக்கும்போது, கரெக்ட்டா சிரஞ்சீவி அண்ணன் தான் அந்த ஆக்சிடென்ட்ட வந்து பண்ணிர்றாரு. அதனால அவர் ரொம்ப பயந்து போயிர்றாரு. உடனே சிரஞ்சீவி செம்மையா கத்துறாரு. நான் அப்பவே சொன்னேனே ஸ்பீடா போவாதன்னு கேட்டியா? முதல்ல வந்து வண்டிய நிறுத்து நிறுத்துன்னு பயங்கரமா கத்துறாரு. அவர் நிறுத்த மாட்டேங்கிறாரு. உனக்கு என்ன ஆச்சு? ஏன்டா வண்டிய நிறுத்த மாட்டேங்கிற? அங்க பாரு என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களுக்கு. நீ பாட்டுன்னு இடிச்சுட்டு போயிட்ட. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. முதல்ல அவங்கள காப்பாத்தி அவன வண்டிய நிறுத்திட்டு கத்துறாரு. ஆனா, அப்ப கூட ஒரு வண்டிய நிறுத்தாம ஓட்டிட்டே இருக்காரு. பலார்ன்னு ஒண்ணு விடுறாரு. நிறுத்த போறியா இப்ப இல்லையான்னோனே வேற வழி இல்லாம நிறுத்திட்டாரு. உடனே வந்து வண்டிய விட்டுட்டு உன்னெல்லாம் நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி ஓடி போறாரு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு என்ன நடக்க போகுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடிட்டே இருக்காரு. இங்க என்ன பண்றாங்க, ஒரு சிலர் வந்து அங்க பாத்துடுறாங்க. பாத்துட்டு வந்து அந்த ஆக்சிடென்ட்ட உடனே ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள வந்து அப்படியே வந்து கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க சிரஞ்சீவி வராரு. இங்க இருந்தவங்க ஆக்சிடென்ட் அடிச்சு எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் கேட்குறாரு. அப்போ வந்து இந்த மாரி அவங்க 2 பேருமே வந்து 2 பேரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவங்க 2 பேருமே வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டாங்கன்னாங்க. எந்த சைடு அப்படின்னோனே, இந்த சைடு தான்னு காட்டுறாங்க. சிரஞ்சீவி ஓடி ஓடி போறாரு. பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாரு. அங்கேயாவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம விஜயசாந்தி அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அக்கா எல்லாருமே வந்து ஏன் இன்னும் வரல அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து தவிக்கிறாங்க. அதே மாரி விஜயசாந்தியும் யோசிக்கிறாங்க. ஏன் அண்ணன் இவ்வளோ நேரம் வரல அப்படின்னோனே, அவங்க அம்மா மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், அதே மாரி அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கேயும் வரலன்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 மணி 3 மணி ஆகுது. இன்னமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்க வந்து விஜயசாந்தியோட அண்ணனையும், அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டு மாப்பிள்ளையும் வந்து மாப்பிள்ளை ஆக போறவரு வந்து என்ன பண்றாங்க, இந்த மாரி சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்ப அவங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து இறந்து போயிறாரு. இன்னொருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்ணாங்க, போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்ப அவங்க 2 பேரோட ஐடி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து இவங்க இந்த ஏரியா சேர்ந்தவங்க தான். ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுறவரு, இன்னொருத்தர் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்டுக்கும் தகவல் குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, நம்ம சிரஞ்சீவி வந்து ஓடி வராரு. ஓடி வந்து உள்ள வந்து பார்க்குறாரு. என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. அங்க இந்த மாரி ஆக்சிடென்ட் கேஸ் இங்க தான் சார் இருக்காங்க அப்படின்னோனே, அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி உள்ள போறாரு. இங்க என்ன பண்றாங்க, விஜயசாந்தியோட வீட்டுக்கு வந்து போலீஸ் வராங்க. அவங்க வந்து இந்த மாரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க அலறி அடிச்சுன்னு ஓடுறாங்க. இங்க சிரஞ்சீவி வந்து டாக்டர் கிட்ட போய் கேட்குறாரு, அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் ஸ்பாட் அவுட் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. பயங்கரமா அழறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல. இங்க அவங்க குடும்பம்லாம் வந்துடுறாங்க. அவங்க குடும்பம்லாம் பயங்கரமா அழறாங்க. அத சிரஞ்சீவி பார்த்துட்டு அவரால தாங்கிக்க முடியாம பயங்கரமா கதறி அழறாரு. இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்களும் அவங்க வீட்ல எல்லாருமே கதறி அழறாங்க. இங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ண வந்து சிரஞ்சீவியோட அண்ணன் வந்து ரொம்ப பதறி போறாரு. வீட்டுக்கு வந்தோனே அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க, "என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கன்னு?" சொல்லிட்டு, "நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்குலாம் ஒண்ணும் ஆயிருக்காது. நீ கவலைப்படாத. என்னன்னு நான் பார்க்குறேன்." அப்படின்னு, "உன் தம்பி எங்கப்பா? அவன் எங்க போயிட்டான் சிரஞ்சீவி?" அப்படின்னோனே, அவன் வந்து அப்படி சொன்னா, "சரி நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். நீ கவலைப்படாம இரு. கண்டிப்பா அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு அவரு. அந்த இந்த விஷயத்துலேருந்து தாங்கிக்க முடியல. அவங்க அண்ணன பார்த்து பார்த்து அழறாங்க. அடுத்து வந்து அவங்க அக்கா வந்து அப்படியே பயங்கரமா அடிச்சுட்டு அழறாங்க. அவங்க அண்ணனையும் பார்த்துட்டு, அவங்க விரும்பின அவங்க அந்த ஆளையும் பார்த்துட்டு பயங்கரமா கதறி கதறாங்க. "இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வந்து பார்த்துட்டு, எங்களால தாங்கிக்கவே முடியல. நீ எழுந்து வாண்ணா, ப்ளீஸ் நான் எழுந்து வந்துருண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழறாங்க. அவங்க அம்மா எல்லாருமே அழறாங்க. போலீஸ் வந்து யாரு இவங்கள இடிச்சாங்கன்னு தெரியல. நைட்ல நடந்திருக்கிறதால இதுக்கப்புறம் தான் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயசாந்தி கிட்ட சொல்றாங்க. விஜயசாந்தி அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியலன்றாங்க.